என்ன பூங்குடி டயர்டா இருக்க? நைட்டு சரியா தூங்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் தூங்கினேன். சரி. ஒரு நிமிஷம். சொல்றா. ஜீவா, நேற்று நீ ஒரு ஃபைல் சைன் பண்ணியிருந்தல்ல? நீ ஆஃபீஸ் வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்துடு. இல்லைனா நீ வீட்டில் மதுட்டு கொடுத்துரு, நான் லஞ்சுக்கு வரும்போது வாங்கிக்கிறேன். ஓகே. என்ன பண்ணுறாங்க? இருங்க பார்க்கலாம். டேய், ஒரு நிமிஷம் இரு. இருங்க, உங்களுக்கு இருக்கு. ஆளை காணோம், எங்க போயிட்டான்? தீபிகா, என் ரூம்ல என்ன கண்காணிக்க நீ கேமரா வச்சிருக்கியா? தப்பு பண்ணாதன்னா நீ கேட்க மாட்ட. தண்டனை கொடுத்தாதான் நீ சரிப்பட்டு வருவ. நீ எங்களுக்கு விரிச்ச இந்த வலையில நான் உன்னையே மாட்ட வைக்கிறேன் பாரு. என்ன அனன்யா, எங்கேயோ பாத்துட்டு இருக்க? இப்போ தீபிகாவை எடுத்துக்கோயே. இவளும் பூங்குடிய வெளியில அனுப்ப எவ்வளவோ பிளான் பண்றா. அதுல ஒன்னாவது நடக்குதா? இருந்தாலும் இவ எவ்வளவு மன உறுதியோட இருக்கா. இவகிட்ட இருந்து நீ கத்துக்கோ. என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஐயோ இல்ல தீபி, அனன்யாவை என்கரேஜ் பண்ற. எனக்கு என்னமோ இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு என் உள் மனசு சொல்லுது. இது எல்லாம் கூடவா உள் மனசு சொல்லும்? பாப்போம். ஐயோ தீபி, ஜீவாவை எங்க காணோம்? யாரும் அவனை கடத்திட்டுலாம் போல. டேபிளுக்கு கீழே தான் அவன் இருக்கான். அதான் சிசிடிவில கவர் ஆகல. இவன் ஏன் அங்க போனா? இப்போ வேற ஏதாவது பிளான் பண்றானோ? அவ வந்துட்டா. அவ வந்துதான் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஐயோ கடவுளே, அன்னைக்கு ரேடியோ வாட்ச காமிச்சு ஏமாத்துற மாதிரி இன்னைக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். அண்ணி, இதுக்கெல்லாமா கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு? சார் சார் பூங்குடி, சொல்லு பூங்குடி. என்ன வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணோம். அவசரப்படாதீங்க அண்ணி, திரும்ப அவனும் தெரியவான். நான் கூப்பிடுறது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனை? கூப்பிட்டியா? ஆமா சார். ஓ இல்ல, ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் சார் இங்க போய் உட்கார்ந்திருக்கீங்க? சும்மா அப்படியே உட்கார்ந்திருக்கேன். எவிடன்ஸ் மட்டும் சிக்கட்டும், அப்புறம் இருக்கு. என்ன பூங்குடி,
நீ வந்தது கூட தெரியாம நான் மெசேஜை படிச்சிட்டு இருக்கேன். அது என்னதுன்னு கேட்க மாட்டியா? முக்கியமான விஷயமா இருந்தா நான் கேக்குறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிருப்பீங்கல்ல சார். இவ என்ன எந்த பால் போட்டாலும் அடிக்கிறா. இதான் பூங்குடி, உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இதான். இவனும் ஒண்ணு சளைச்சவன் இல்ல, என்னமா பிராக்கெட் போடுறான். வா, நல்லா கிட்ட வா. இந்த மெசேஜ்ல முத்தத்தை பத்தி மொத்தமா போட்டிருக்காங்க. என்னது, முத்தத்தை பத்தியா? அனன்யா, போர் அடிக்குதுன்னு சொன்னல, இப்ப பாரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்திருக்க. சும்மா இருங்க அண்ணி. அதுக்கே நீ இப்படி வைக்கப்படுற? அப்புறம் ஒருத்தர் மேல இருக்கிற அன்பை வெளிக்காட்டுறதுக்கு முத்தம் தான் சிறந்த வழின்னு இதுல போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. வா, நீ வந்து படி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். என்னதான் இப்போ நம்ம லவர்ஸா இருந்தாலும் நாம மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் இதுல இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும். ஆஹா, உட்காரு. ம், சரி சார். ஐயோ, என்ன இவளையும் காணோம். ஐயோ, நீங்க வேற டென்ஷன் பண்ணாதீங்க. எப்படி பார்த்தாலும் தெரியாது. கரெக்டா அவங்க டேபிளுக்கு கீழே உட்காந்துருக்காங்க. இது தானா நடக்குதா இல்ல இது இவனோட பிளானான்னு கூட தெரியல. இப்ப என்ன பண்றது? இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா இருங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னாச்சும் கேட்போம். ஒரு கிஸ் 7 விதமான மாற்றங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்துதான். அதுல ஃபர்ஸ்ட் மன அழுத்தத்தை குறைக்குதான். எனக்கு கூட கொஞ்சம் மன அழுத்தமா தான் இருக்கு. இவன் மறைமுகமா ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஐயோ தீபி, நீ ஒரு டியூப் லைட். இதை விட டைரக்டா யாராலையுமே கேட்க முடியாது. ரெண்டாவது, உடம்புல கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதான். தேர்டு, நம்ம பார்ட்னரை பத்தி ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர முடியுதான். எனர்ஜி லெவலை கூட இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. சந்தோஷப்படுத்துற மாதிரி அதுவும் நம்ம உடம்புல உற்சாகப்படுத்துற செல் இருக்குல்ல, அது ஒரு விதமான கெமிக்கலை உற்பத்தி பண்ணுதான். அந்த நேரத்துல கண்கள் 2மே பொய் சொல்லாதான். சார், ம், இதெல்லாம் அதுல போட்டிருக்கா இல்ல நீங்களா சொல்றீங்களா? ஏய், என்ன பூங்குடி, என்ன நம்ப மாட்டியா? டவுட்னா உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பாத்துருவோமா? சார், வேணாம் சார், ஏய் பூங்குடி, உட்கார். வேணாம் சார். என்னத்த கொடுத்தான்? எதை வேண்டான்னு சொல்றா? சார், உட்கார். ஒரு நிமிஷம். என்ன தீபி, இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் எப்படி சுத்தி சுத்தி காட்டுவாங்க, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ற கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். ச்சே, இப்ப பாரு, காதுக்கு கிடைச்சது கண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆடியோவை நம்ம ப்ரூஃபா யூஸ் பண்ண முடியாதா? அதுக்கெல்லாம் லாஜிக்கா ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லி நம்ம வாயை அடைச்சிருவான். அப்ப என்ன பண்றது? சரி, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். இன்னொன்னு தரவா? மைக்கோ, பூங்குடி.
என்ன வாய் பொத்திட்டு ஓடுறா? ஐயோ நீங்க ஏதோ சொல்லாதீங்க, அப்படிலாம் கண்டிப்பா நடந்திருக்காது. ஓ சரி சரி சரி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் எதுவும் சொல்லல. அவ கெட்டு கெட்டுக்கு லிப்ஸ்டிக்லாம் வேற போடுறாளா? நல்லா பாரு தீபி, அது உன் லிப்ஸ்டிக் தான். எப்படியோ உனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுல்ல. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா? பக்காவா தப்பிக்கவே முடியாத மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சாதான் நல்லா இருக்கும். கரெக்ட் தான், ஆனா அதுக்கு அந்த டேபிள் அங்க இருக்க கூடாது. அப்பதான் நம்ம கையும் களவுமா பிடிக்க முடியும். நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க போய் அந்த டேபிளை தூக்கிட்டு வாங்க. சரி வா சரி வாங்க போலாம். கதவு தர. ஆ, என்ன ஜீவா அவசர அவசரமா முகத்தெல்லாம் தொடச்சிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. ஆமா, நீங்க என்ன அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க? ஆ, அது ஒண்ணும் இல்ல, அத்தை இந்த டேபிள் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஏன், எதுக்கு? இல்ல இல்ல, இதே மாதிரி டேபிள எங்க ரூம்ல செஞ்சு வைக்கணுமா, அதான் அத்தை எடுத்துட்டு வர ஆமா. சொன்னாங்க. இதே மாதிரி தான் ரெடி பண்ணுமோ? அத்தை தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க, நாங்க என்ன. சரி சரி, எடுத்துக்கங்க. ம். ஓகேயா? ம். என்கிட்டேவா? டேபிள் தானே தூக்குறீங்க, நாளைக்கு உங்களை நான் காவடியே தூக்க வைக்கிறேன். தீபி வா, கிட்ட வா. என்ன ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறான்? ஒரு முடிவோட தான் இருக்கான் போல இருக்கே. சார், ம்? இன்னாங்க. என்ன பூங்குடி, எனக்கு சுகர் வந்துடும் பயப்படுறியா? ஏன் சார்? ஏன்னா இதுல சுகரே இல்ல. சுகர் போட்டேன் சார். போட்டியா? நான் சும்மாவா சொல்றேன். இந்தா, நீ வேணா குடிச்சு பாரு. சார் சக்கரை இருக்கே சார். அப்படியா? எங்க இங்க கொடு. ம். அட ஆமா, நீ குடிச்சல, அதான் இனிப்பா இருக்கு. அப்படிலாம் இல்ல சார். எப்படி எல்லாம் பேசுறான் பாரு. ஜீவா பயங்கரமான கில்லாடி தாண்டி. பொதுவா ரொம்ப பேசுறவங்க செயல்ல பெருசா ஜொலிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பூங்குடி, என்ன டல் ஆயிட்ட? லைஃப்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். நீ இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இந்த உலகம் ரொம்ப சின்னது சார், அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ இந்த ரூமையே புரிஞ்சுக்கல. இந்த ரூம்ல கேமரா இருக்கு தெரியுமா? ஐயோ
இது எப்படி அவனுக்கு தெரியும்? ஐயோ நான் இல்ல. டேபிள் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் டவுட் வந்து செக் பண்ணிருப்பானோ? ச்சே, இதுவும் போச்சா? ஐயோ, இனி என்ன பண்றது? இங்க பாத்தியா? இதுதான் சொன்னானா? அப்பாடா, ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன் தீபி. நீ அந்த கிளாஸ் அங்க வை. கொடு. திரும்ப கொஞ்சம் லைட்டா. ஆ, எப்போ உன்னை போட்டோ எடுத்தாலும் ரொம்ப அழகா இருக்க. அம்மா அது எப்படி? உன் அழகோட ரகசியம் என்ன? போங்க சார். யாரா இருந்தாலும் இவன் பேசியே கவுத்துருவான் போல இருக்க. இங்க பாரு, நீயே பாரு எவ்வளவு அழகா இருக்க. சுமாரா இருக்க என்ன கூட சூப்பரா எடுத்திருக்கீங்களே சார். இல்ல பூங்குடி, நீ ரொம்ப அழகா இருக்க. நான் எப்படி இருக்கேங்கிறது எனக்கு தெரியாதா சார்? நான் என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்க போறதில்ல. சரி, இப்போ நீ ஒரு ஸ்டில் எடு. நான் இது வரைக்கும் போட்டோ எடுத்ததே இல்ல சார். அப்படியா? சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். இல்ல வேண்டாம் சார். இதை கத்துக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? அதெல்லாம் கிடையாது. எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது. நான் உனக்கு சொல்லித்தரேன். வேணா ஜீவா சார். இரு, நான் சொல்றேன். பனித்துளி சுடுவது சுடுவது ஏனோ என் சூரியன் 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 அதில் உருகுது உருகுது ஏனோ இது நனவாய் தோன்றும் கனவு இது காலையில் தோன்றும் நிலவு இது கண்ணை கண்ணை பருத்து வெளிச்சம் தரும் இரவு பனித்துளி பனித்துளி என்னை சுடுவது சுடுவது ஏனோ என் சூரியன் 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 அதில் உருகுது உருகுது ஏனோ தீபி, இந்த பிசிக்கல் டச் தான் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி உருவாக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி தான். சரி, இப்போ என்ன ஸ்டில் எடு. சார், மங்களா தெரியுது. ஓ அப்படியா? கொஞ்சம் இரு, லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். பின்ன நீ பார்த்தா மங்களகரமாவா தெரியும்? சார், என்ன? இந்த கேமராவை நீங்களே வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்ல, இனி என்னைக்குமே நான் போட்டோ எடுக்க கத்துக்க வேணாம் சார். இந்த விஷயத்த மட்டும் இல்ல, உனக்கு நிறைய விஷயத்த பத்தி கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ மாட்டேன்னு சொன்னா நான் அப்படியே விட்டுருவேனா? மறுபடியும் உன்னை ரூம்குள்ள வர வச்சு என்ன பண்றேன்னு பாரு. என்ன ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறா? பிகு பண்ணாதான் பொம்பளைங்களுக்கு மரியாதை. நீங்க அப்படி எதுவும் பண்ற மாதிரி இல்லையே. நான் ரொம்ப யதார்த்தமா இருக்கேன், அவ்வளவுதான். என்ன பூங்குடி, நான் அப்படி நடந்துக்கிட்டது கோச்சுக்கிட்டியா? அதெல்லாம் இல்ல சார். அப்புறம் ஏன் வெளியே வந்த? இல்ல சார், நான் இங்கே இங்க பாரு, படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ முதல்ல உள்ள வா. இல்ல வேணாம் சார். நான் சொல்றேன்ல, வா வா. சரி, அதை விடு. இப்ப ஜீவா அந்த கிளியோபட்ராவை தள்ளிட்டு வந்து உனக்கு எவிடன்ஸ் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். நீ போய் எதுக்கும் அத்தையே ரெடியா இருக்க சொல்லு.
என்ன பூங்குடி உம்முன்னு இருக்க? நீ எப்பவும் போல இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப என்ன, நான் உன்னை தொட்டனு கோவமா? சரி, நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. ம் சார், நான் உங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு மரியாதையும் வச்சிருக்கேன். அது உடையிற மாதிரி நடந்துக்கிட்டீங்களே. யாருமே இல்லாம உங்களை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட. இப்படி தப்பா நடந்துக்க பாக்குறீங்களே. இல்ல பூங்குடி, இது எதுக்குன்னு உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். டேய், என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க?